தனியாருக்கு போகிறதா வானிலை மையம்? சென்னை மழையை கணிக்க முடியலையே. தமிழகத்தில் கடந்த ஒரு மாதமாக வெப்பம் அதிகரித்து வருகிறது. வெயில் நேரத்தில் மக்கள் வெளியே வர வேண்டாம் என்று எச்சரிக்கை செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நேற்று கத்திரி வெயில் தொடங்கியதை அடுத்து பல்வேறு அரசியல் கட்சியினர் நீர்மோர் பந்தல்கள் அமைத்து பொதுமக்களுக்கு தர்பூசணி பழம், ரோஸ் மில்க், மோர், வெள்ளரிக்காய், இளநீர் வழங்கினார்கள். தொடர்ந்து வெப்பநிலை அதிகரித்து வந்த நிலையில் திடீரென மதிய நேரத்தில் சென்னையின் பெரும்பாலான பகுதியில் பரவலாக பலத்த காற்று, இடி, மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய தொடங்கியது. பூந்தமல்லி, ஆவடி, தாம்பரம், பண்டலூர், பல்லாவரம் உள்ளிட்ட பல பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. இதன் காரணமாக சில இடங்களில் மின்கம்பங்கள் சாய்ந்தன. திருவொற்றியூர், ஆவடி உள்ளிட்ட சில பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. மின்வெட்டு காரணமாக இருட்டு சூழலில் நீட் தேர்வு எழுதும் நிலை ஏற்பட்டது. சென்னையில் மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று வானிலை மையத்தில் இருந்து ஒரு அறிவிப்பும் வரவே இல்லை. மழை பெய்த பிறகு மழையின் அளவை பதிவு செய்திருக்கிறார்கள். வானிலையை முன்கூட்டியே கணிப்பதற்கு சென்னை வானிலை மையத்தில் போதிய கருவிகள் இல்லை என்று தமிழக எம்பிக்கள் முறையிட்ட பிறகும் மத்திய அரசு கண்டுகொள்ளவே இல்லை. இந்த குறைபாடுகளை சுட்டிக்காட்டி வானிலை மையத்தையும் தனியாரிடமே கொடுக்க மோடி அரசு திட்டம் போடுகிறது என்கிறார்கள். மக்களுக்கு பயன்படாத வானிலை மையம் எதற்கு என்பதுதான் மக்களின் கேள்வி.